2026 ஆண்டுக்கான பிரிட் சம்மர் கேம்ப் மாணவர் பரிமாற்ற திட்டத்தில் பேராக் தேசிய வகை மகிழம்பு தமிழ் பள்ளி மாணவன் ஜெய்டன் விக்ரம் தேர்வாகியிருக்கின்றார். ஈப்போ வட்டார பள்ளிகளில் நடைபெற்ற நேர்முகத் தேர்வில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 மாணவர்களில் ஒரே தமிழ் பள்ளி மாணவர் இவர் ஆவார். இம்மாதம் 11 முதல் 20ஆம் தேதி வரை ஜப்பானின் ஃபுகுவோகா நகரில் நடைபெறும் இப்பரிமாற்ற திட்டத்தில் பங்கேற்று அந்நாட்டின் கல்வி, கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டை அறிந்து கொள்வதுடன் மலேசியாவின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை ஜெய்டன் விக்ரம் அறிமுகப்படுத்த உள்ளார். இத்திட்டத்திற்கான அனைத்து செலவுகளையும் ஈப்போ மாநகராட்சி ஏற்றுக்கொண்டுள்ளது. மாணவரின் சாதனையை பாராட்டும் வகையில் நேற்று பள்ளியில் வழியனுப்பும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. சம்மர் கேம்பில் பங்கேற்ற விக்ரம் தேர்வு செய்யப்பட்டிருப்பது பள்ளிக்கும் மலேசிய தமிழ் பள்ளிகளுக்கும் பெருமை சேர்த்துள்ளதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் கோகிலவாணி தெரிவித்துள்ளார். ஜேடன் விக்ரம் ஒரு பள்ளியில் படிப்பிலும் பண்பிலும் ஒரு சிறந்த மாணவர். அவர் 11 வயது அகவையை தொட்டுள்ளார். ஆனால் இருந்தபோதிலும் அவருடைய அறிவு முதிர்ச்சி, பள்ளியின் ஆர்வம் மற்றும் பண்பிலும் அவர் ஒரு சிறந்த மாணவர். இவருக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தமைக்கு நாங்கள் மிகவும் பெருமை அடைகிறோம். இந்த வாய்ப்பு நமக்கு கிடைப்பதே ஒரு பெரிய விஷயம். அதில் ஒரு தமிழ் பள்ளி மாணவர் போறாருன்னா அது மிகவும் பெருமைக்குரிய ஒரு விஷயம். இப்போ இவரோடு பயணிக்கும் 4 மாணவர்களில் 3 மலாய்க்காரர்கள். இவர் ஒண்டிதான் நம் இனத்தை பிரதிநிதித்து போகிறார். இந்த வேளையில் வரும் காலங்களில் அதிகமான மாணவர்கள் இவர்களை போன்று மிகுந்த ஆற்றலுடன் திறமையுடன் செயல்பட்டு இம்மாதிரியான மாணவர் அதாவது தூதராக இவர் செல்கிறார். அதாவது ஃபுகுவோகா மாநிலத்தின் ஜப்பான் நாட்டிற்கு நமது தேசத்தைச் சேர்ந்து அவர் தூதராக செல்கிறார். இப்பயணத்தின் மூலம் அப்பள்ளியின் மாணவராக மட்டுமின்றி மலேசியாவின் நல்லெண்ண தூதராகவும் விக்ரம் திகழவுள்ளார். விக்ரமின் சாதனை மேலும் பல தமிழ் பள்ளி மாணவர்கள் சர்வதேச வாய்ப்புகளை நோக்கி முன்னேறுவதற்கு உந்து சக்தியாக அமையும் என்றும் கோகிலவாணி குறிப்பிட்டார். இவ்வேளையில் ஜப்பான் கோடைக்கால முகாமில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைத்திருப்பது தமது வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணமாகும் என ஜெய்டன் விக்ரம் விவரித்திருக்கின்றார். இந்த ஆண்டிற்கான பிரிட் சம்மர் கேம்ப் 2026 ஆண்டின் பங்கேற்பாளர்களில் 4 நானும் ஒருவர். இதனை எண்ணி நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த திட்டத்தில் தேர்வு பெற எனக்கு உறுதுணையாக இருந்த என் பள்ளியின் தலைமை ஆசிரியர்களுக்கும், மாணவர் நலத்துறை தலைமை ஆசிரியர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். மாநில கல்வி இலாக்காவுக்கும் ஈப்போ மாநகராட்சிக்கும் நன்றி செலுத்துகிறேன். இவ்வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளப் போவதாகவும் ஜெய்டன் உறுதியளித்துள்ளார். இந்நிலையில் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய ஜெய்டன் விக்ரமின் தாயார் டெய்சி கடந்த 6 மாதங்களாக நடைபெற்ற தேர்வுகள், பயிற்சிகள் மற்றும் மதிப்பீடுகளில் தங்களது மகன் முழு அர்ப்பணிப்புடன் பங்கேற்று வெற்றி பெற்றதாக கூறினார். இந்த பயணமானது, இந்த பிரிட் சம்மர் கேம்ப் இது ஏறக்குறைய ஒரு 6 மாத கால பயணமாக இருந்தது. ஏன்னா இவர் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூக்கு போனதுலேருந்து செலெக்ஷன் ஆகினாலும் நிறைய பயிற்சிகள், நிறைய காரியங்கள் இதில் இருந்துச்சு. இருந்தாலும் எல்லாவற்றையும் ரொம்ப வெற்றிகரமாக முடித்துவிட்டு இன்னும் நாளை அவர் ஃப்ளைட் ஏற போகிறாரு. இதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுமார் 10 நாட்களுக்கு மகனை பிரிந்திருக்க வேண்டியிருப்பது வருத்தமாக இருந்தாலும் இந்த சர்வதேச அனுபவம் அவரது எதிர்கால வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பாக அமையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இவ்வேளையில் நமது சமுதாயத்திற்கு பெருமை சேர்த்திருக்கும் ஜெய்டன் விக்ரமிற்கு நாமும் வாழ்த்து கூறுவோம். வாருங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. வணக்கம் மேக்ஸ், உங்கள் புதிய OTT உலகம். எல்லா வகை தகவலும் பொழுதுபோக்கும் ஒரே இடத்தில், குறைந்த விலையில் நிறைந்த அனுபவம். இப்போது 2 மாதங்களுக்கு இலவச சந்தா. வணக்கம் மேக்ஸ், உங்கள் பொழுதுபோக்கின் புதிய முகவரி.